ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல துணியை வாங்கியே நான் துணி வியாபாரம் பார்க்கல. இவ்வளவு சாம்பிள்ஸ் காமிக்கணும். அப்பெல்லாம் வந்து நான் கிட்டத்தட்ட போத்தீஸ் மாதிரியான நிறுவனத்துக்கு, சென்னை சில்க்ஸ் மாதிரியான நிறுவனத்துக்குலாம் நான் போய் சப்ளை பண்ணணும்னா 4 சாம்பிள் காமிச்சு நான் ஆர்டர் வாங்க முடியாது. நான் நிறைய சாம்பிள்ஸ் காமிக்கணும். நிறைய சாம்பிள்ஸ் நான் நிறைய துணியை வாங்கணும். நிறைய துணி நான் வாங்குறதுக்கு நான் எங்க போவேன் காசுக்கு? அப்ப நிறைய சாம்பிள்ஸ் மட்டும் வாங்கிட்டு வருவேன் என்னுடைய மேனுஃபேக்சரர்ஸ். சாம்பிள் கொடுங்க, அவங்க என்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ நான் உங்கள்கிட்ட சொல்றேன், அதை மட்டும் எனக்கு ஒரு 100 மீட்டர் கொடுங்க, நான் தச்சு அவங்களுக்கு சப்ளை பண்ணிடுறேன். இதுல சர்வைவல் ஸ்டேஜ்ல இருக்க போகும்போது நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்ல போகும்போதுனா, டிபிக்கல் வேர்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு வடிகட்டின கஞ்சனா இருந்தேன். எந்த அளவுக்கு வடிகட்டின கஞ்சனா இருந்தேன் அப்படின்னு சொன்னா, எங்களோட டெய்லரிங் யூனிட்ல வந்து உங்களுக்கு தெரியும், லே க்ளாத்திங்க வந்து லே பண்ணிட்டு அதை வந்து மார்க் பண்ணணும், கேட் மார்க்கிங் எல்லாம் பண்ணணும். பண்றதுக்கு ஒரு பென்சில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பென்சிலை வச்சு அதுல மார்க் பண்ணிட்டு திருப்பி பென்சில் தீர்ந்துச்சுன்னா திருப்பி வந்து பென்சில் கேட்கணும். இப்ப பென்சில் தீர்ந்துச்சுன்னு பென்சில் வந்து கேட்டா எங்க மேனேஜர் தரமாட்டார். இந்த பென்சிலை பண்ணிட்டு சிவி சிறுசாகி இந்த அளவுக்கு இந்த சின்ன பென்சிலை கொண்டு வந்து கொடுத்தால் ஒரு பென்சில் கொடுப்பாங்க. இது நாங்க பண்ண எங்களுடைய ஆர்கனைசேஷனே வந்து என்ன ஆயிருச்சுன்னா கம்ப்ளீட்லி அந்த கல்ச்சருக்குள்ள போயிருச்சு, அந்த டிஎன்ஏ குள்ள போயிருச்சு.